இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அந்த நாள் கூட இயேசு வழி சுவிசேஷ வழியாக சார்பாக ஜீசஸ் த வே காஸ்பல் மினிஸ்ட்ரி சார்பாக ஆண்டோட வார்த்தை என்ன பார்க்க போறோம்னா ஏசாயா 64:3. ஏசாயா 64:3. நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீ செய்த போது, நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்கிறாராம். ஸோ இதை பார்க்குற ஆண்டோட பிள்ளைகளுக்கு சரி, ஆண்டோ அறியாத பிள்ளைகளுக்கு சரி, இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறது எதிர்பார்க்காத பயங்கரமான ஒரு காரியம் தான். எத்தனையோ பேருக்கு இதனால ஜீவன் இல்லை, எத்தனையோ பேர் சுகவீனத்தோடு, எத்தனையோ பேர் பலவீனத்தோடு இருக்கிறாங்க. பட் அந்த பலவீனத்தின் மத்தியிலும் அந்த சுகவீனத்தின் மத்தியிலும் நம்ம உயிர் போகிற பிரச்சனையும் நமக்கு நன்மை செய்து நம்மளே திகைச்சு போகிற அளவுக்கு, நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு நன்மை செஞ்சிருப்பாருன்னா அதுதான் வசனம் சொல்லுது. இந்த காரியம் நடக்குமா, இந்த காரியம் நடந்துருமா, இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் நடந்தால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு நீ ஒரு பெரிய எதிர்பார்ப்போட ஒரு காரியத்தை நீ திங்க் பண்ணிட்டு இருக்க. ஒருவேளை இப்போ கூட யோசிச்சுட்டு இருக்கலாம். உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் வரப்போது, ஒரு நேரம் வரப்போது, உனக்கும் ஒரு நேரத்தை நான் முன்குறிச்சிருக்கிறேன், நீ பயப்படாத. நீ எதிர்பார்த்துருக்கிற காரியம் நான் சாதாரணமாக செய்ய போறதில்ல, பயங்கரமா செய்ய போறேன். ஒட்டுமொத்த ஜனங்கள் இப்படி கூட ஒரு காரியத்தை வானத்தையும் பூமி படிச்ச ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு பிரமிக்கத்தக்கதான ஒரு கண்மலையாய் ஒரு ஆச்சரியமான ஒரு மகிமையான காரியத்தை உன் வாழ்க்கையில செய்ய போறேன். அதான் சொன்ன, நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா, நான் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை இன்னைக்கு நீங்க சாதாரணமா செய்யல, பயங்கரமா செஞ்சீங்க. ஒரு மனுஷனுக்கு உதவி செஞ்சாலும் சரி, ஒரு மனுஷனுக்கு உதவி செஞ்சாலும் சரி, அதை நம்ம ஊரெல்லாம் பேசுறோம், இப்படி செஞ்சுட்டாங்க, அப்படி செஞ்சுட்டாங்க, நான் எதிர்பார்க்கவே, நான் பயங்கரமா இருந்துச்சு, இப்படியெல்லாம் நம்ம அவங்கள புகழ்ந்து பேசுறோம். ஒரு சாதாரண மனுஷனையும் நம்ம நன்மை செய்யும் போது இப்படி புகழ்ந்து நம்ம பேசுறோம்னா, வானத்தையும் பூமி படிச்ச ஆண்டவனை எதிர்பார்த்துருக்கிற ஒரு காரியம், அது பிசினஸ்ல உயர்வா இருக்கலாம், இல்ல வேலையில உயர்வா இருக்கலாம், இல்ல வேலையில ஒரு ப்ரொமோஷனா இருக்கலாம், இல்ல ஊழியத்துல ஆத்துமாக்களை கொள்ளை பொருளா கொண்டு போற காரியங்களா இருக்கலாம். ஸோ என்ன ஒரு அவனோட உலக வாழ்க்கையா இருக்கலாம், இல்ல திருமண காரியமா இருக்கலாம், திருமண காரியம் நடந்ததுக்கு அப்புறம் குழந்தை இல்லாம இருக்கலாம், என்ன ஒரு காரியம் இருந்தாலும் சரி, நீ இன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிற, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அம்மா, மகனே, மகளே, நீ ஒரு காரியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற, அந்த காரியம் நான் சாதாரணமா செய்ய போறதுல, ஒட்டுமொத்த கண்களும் பார்க்குற அளவுக்கு நான் பயங்கரமா வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்ய போறேன்னு சொல்லிட்டு, அது ஊழியமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், படிப்பு காரியமா இருக்கலாம், என்ன காரியமா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, எதிர்பார்த்துட்டுருங்க. வருகிற மாசத்துல, வருகிற நாட்கள்ல, வருகிற இந்த வருஷத்திலேயே பயங்கரமான காரியத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறது சாதாரணம் அல்ல. ஒட்டுமொத்த ஜனங்களை பார்க்கிற அளவுக்கு பயங்கரமாய் செய்து உன்னை அதிசயமாய் பிரமிக்கத்தக்கதான கண்மலையாய் உன்னை மலை மேலே வச்சு அழகு பார்க்கிற தெய்வம் கூடவே இருக்கிறார். இந்த நாளில் ஏசாயா 64:3 படி நம்மையும் நம் குடும்பங்களையும் ஊழியங்களையும் உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்களையும் கர்த்தர் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. இந்த உயிருள்ள வார்த்தையின்படி நம்ம நடத்துவாராக. ஆமேன்.